வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நிஃப்டியோட மந்த்லி, வீக்லி, டெய்லி இது இந்த லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வருஷத்தோட லெவல்ஸ் பார்க்குறோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பில்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதான் ஒரு சரியான பில்டிங். கேல்குலேஷன் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ விட்டு வச்சு அதெல்லாம் வந்து மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. இது மந்த்லியோட கேண்டில் இது 1 மந்த்து. ஸோ 1 மந்த்து கேண்டில் வந்து சரியான மல்லிகை. இந்த ஒரு கேண்டில்ங்கிறது பெரிய லெவலில் இருக்கு. இந்த லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21,300. ஏற்கனவே பட்ஜெட் அப்போ ஒரு வீடியோ, ஒரு மந்த்லி வீடியோ போட்டிருப்பேன். அது லோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டார்கெட் கொடுத்துருப்பேன். அது 3வது டார்கெட் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா தான். எனக்கு பட்ஜெட் அன்னைக்கு கீழே வந்தால் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் லெவல்ஸ் போட்டிருங்க. அது இந்த இடத்த போய் பாருங்கள். வீடியோ நான் லிங்க் கீழே போட்டு விடுறேன். சரி, ஓகே. இப்போ இந்த கேண்டில் வந்து பெரிய விட்டு வச்சு இப்போ ஒரு பில்டிங் கேண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எப்படி ஆர்எஸ்ஐ போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆர்எஸ்ஐ டிவர்ஜென்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டெக்னிக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் பாருங்கள், டபுள் டாப் அடிச்சிருக்கு. ஓகே, ஆர்எஸ்ஐ வந்து கீழே வந்துட்டு இருந்தது. ஆர்எஸ்ஐ கீழே வந்தது, ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். அப்படிங்கும்போது ஆர்எஸ்ஐ வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்கணும். ஆர்எஸ்ஐ கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து பயங்கர பில்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். லைன் போட்டதுன்னா கிளியராக காட்டணும். ஓகே, உங்கள் சார்ட்டில் போட்டு பாருங்கள். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே 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 வந்துருக்கும், திருப்பி மேலே போகும்போது ரிஜெக்ட் ஆகிருக்கும். நல்லா ஓகே, இப்படி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் எப்போதான் அந்த வந்து 78, 80 அந்த ஓவர் பாட் கண்டிஷன் போகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே வந்துருக்கு. ஓகே, இந்த இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்திருக்கும், இது கீழே வந்திருக்கு. இது வந்து டைவர்ஜென்சி எதுவும் கிடையாது. ஆக்சுவலி வந்து இந்த ஆர்எஸ்ஐயோட ரெண்டு பேக்கெட் திருப்பி வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் வந்திருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அப்படியே இருக்கும்போது இந்த ஆர்எஸ்ஐ கீழே வர வர ஆட்டோமேட்டிக்காக இது திருப்பி மேலே தான் போகும். ஓகே, இங்கே டைவர்ஜென்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கீழே வந்திருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து கீழே வராது. இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த ஆர்எஸ்ஐ வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணும்போது தான் அது வந்து கீழே வரும். இந்த இடத்த கீழே கட் பண்ணும்போது மட்டும்தான் இது கீழே வரும். ஸோ இப்போ வந்து இந்த ஏரியா பாருங்க, இது அதே போல் இந்த ஹை, அதே போல் இந்த ஹை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே மேலே போயிட்டு இருக்கும். இந்த ஆர்எஸ்ஐ வந்து அபோவ் வந்து ஓவர் பாட் கண்டிஷனுக்கு போகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஆர்எஸ்ஐ வந்து கீழே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ அப்படின்னா இந்த 50 அந்த 50 ரேஞ்சில் வந்து இந்த 80 ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் இருக்குன்னா இது வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் போயிட்டு. ஆனால் என்னன்னா பெரிய அளவுக்கு கீழே வராது. அல்லாமல் திருப்பி இமீடியட்டாக ரீட்ரேஸ்மெண்ட்டு ஆயிடும். எப்போ வந்து இந்த பிலோ 38 அதுக்கு கீழே வந்துச்சோ அப்போ தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 கேண்டில் வச்சும் அது வந்து கீழே ட்ராவல் ஆகும். அப்போ மட்டும்தான் இது ஆர்எஸ்ஐ வந்து ஃபர்தர் லோ வந்து கிரியேட் பண்ணும். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இது திருப்பி இந்த முட்டி இப்படி வந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து இது கீழே வந்திருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து திருப்பி லோ வச்சிருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா
ஓகே. அப்போ இந்த ஹைப் அதுவும் அதே போல் கரண்ட்டாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐ வந்து கீழே வந்திருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து கீழே வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிடும். அப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் டைவர்ஜன்ஸை எப்போ இது பிரேக் பண்ணிச்சுனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணி போயிடும். ஓகே. அப்போ இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, திருப்பியும் சேம் சினாரியோ இந்த ஏரியாவுக்கு வருது. அப்போ இது ஃபர்தராக வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அகைன் வந்து இந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு ஓகே. இன்னொரு சினாரியோ, இந்த ஆர்எஸ்ஐ வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து கீழே வருமா அப்படின்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து இது ஒரு டபுள் டாப் மாதிரி, ஒரு ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி அடிச்சிருக்கு. இதை கட் பண்ணி ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னா ஆர்எஸ்ஐ இதுக்கு மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு. அப்போ ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா இது ஓவர் பாட்டாகவும் எடுக்கலாம். அன்லஸ் வந்து இது வந்து ப்ரைஸும் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐ அதுக்கு தகுந்தாப்புல மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த டைவர்ஜன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. இது வந்து ஓவர் பட் கண்டிஷன் பேர். ஓவர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இதாக எடுத்துக்கு. ஒன்று வந்து ப்ரைஸ் என்ன எப்படி ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐக்கு மேலே அபோவ் 70க்கு மேலே அது ட்ராவல் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரைஸ் அது கூட ட்ராவல் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்கும். சைடில் இறங்கி இறங்கி மேலே போயிட்டு இருக்கும். ஒன்று இந்த ஆர்எஸ்ஐ திருப்பி அகைன் கீழே இறங்குறதுனாலும் திருப்பி இருக்கும். அது வந்து ரெண்டாவது இது வந்து ஒன்று ஓவர் பாட். ஓகே. ஓவர் பாட்டு. இன்னொன்று இந்த ஓவர் பாட் கண்டிஷனே வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ ட்ரெண்ட் லைன் போட்டு அதை கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அங்கேருந்து ஓவர் பட் கண்டிஷன்லேருந்து போய் கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பால் வந்து திருப்பி அகைன் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வாய்ப்பு. அப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுச்சுவேஷன். ஓகே. அப்போ ஃபர்தராக வந்து இந்த ப்ரைஸ் இந்த ஆர்எஸ்ஐ வந்து இதை கட் பண்ணி இப்போ பார்க்குறது வந்து நம்ம மந்த்லி கேண்டில் பார்த்துட்டு இருக்கோம். மந்த்லி கேண்டில் பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி கேண்டில் இது கட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே தான் போயிட்டு. ஸோ ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து 257 வருது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டில் வந்து பயங்கர பில்லிஷாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த இடத்துல வரும்போது நான் சொல்லுவேன் 24,200 இது 24,200 250 வந்து கட்டாயம் போகும். ஸோ வந்து திருப்பி வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் அப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர பில்லிஷாக இருக்குது. பில்லிஷ் அப்படின்னா அபோவ் 70க்கு மேலே இருந்தது. மந்த்லிலையும் 70க்கு மேலே இருக்குது, வீக்லிலையும் கூட இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இது பண்ண முடியல. ஓகே. இப்போ வந்து இந்த கண்டிஷனில் இருக்கு. இதே வந்து இப்போ மந்த்லி லெவலில் சொல்லிட்டோம்.
ஓகே, மந்த்லியோட லெவல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இது வந்து சப்போர்ட் ஏரியாவும் வச்சுக்கணும். ஓகேயா? இப்போ இந்த கேண்டலுக்கு மேலே, இந்த கேண்டலுக்கு மேலே ஏன் சொல்கிறேன்னா, ஓவராலாக டார்கெட் வந்து 25. அதுக்கு முன்னாடி வந்து 24,756. 24,756 அது வரைக்கும் கட்டாயம் போகணும். அந்த இடத்துல ஒரு டவுன் ஆகலாம், இதனால பண்ணுற முடியும். மார்க்கெட் ஓவராலாக பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,756, 25,176 வந்து 25,256. அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் காட்டு. 24,256, 25,252, கிட்டத்தட்ட சரியா 1000 பாயிண்ட் வந்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி என்னோட வியூ. கட்டாயம் இந்த 256, 25,256 ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி ஆகணும். டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சைட் வேஸாக எடுக்கிறதுக்கும் இல்லை வந்து இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எப்படி இருந்தால் இந்த இடத்துல போனதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. திருப்பியும் வந்து இந்த ஏரியாவை டெஸ்ட் பண்ணலாம். அந்த 1000 பாயிண்ட்டை திருப்பி வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா அந்த 25,250 போகும்போது ப்ராஃபிட் வந்து நம்ம இன்கேஸ் ரிப்பீட் வாங்கியிருந்தோம் இல்லை ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது வந்து வீக்லியோட வீக்லி லெவலில் இந்த 6 எடுத்துடும். ஓகே, வீக்லியோட லெவல் பார்த்தா இந்த ஒரு கேண்டில் என்ன கேண்டில் போயிட்டு இந்த கேண்டில் மேலே பைக், இந்த கேண்டில் தான் வந்து நம்ம பட்ஜெட்டோட கேண்டில். ஓகே, அந்த கேண்டில் வந்து மேஜர் சப்போர்ட் வீக்லியில். அதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து இதுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸாக ஒரு ரெஃபரன்ஸ் இந்த கேண்டில் வச்சுருக்கேன் 23,667. அப்போ போன வாரத்தோட ஹை வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, அங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். 23,667. அப்போ நான் மந்த்லியில் வந்து 25,250 கொடுத்துருக்காங்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ எவ்வளோ தூரம் கீழே வரணும்னா இது இந்த வீக்லிக்கு மேலே நாளைக்கு அடுத்த ஒரு நாளில் வந்து இது ட்ரேட் ஆகும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இப்போக்கே வந்து வீக்லியில் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 24,170, கீழே வந்து 23,677. 24,150லேருந்து கிட்டத்தட்ட 650, 700, கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து 24,000 இருக்குது. 24,000லேருந்து 650, 300 பாயிண்ட் வந்து இந்த இதுக்குள்ள ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வீக்லியில் எனக்கு மேஜர் சப்போர்ட்டு இதுதான். 23,331க்கு கீழே வீக்லி க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகுச்சுன்னா ஃபர்தராக வந்து எங்கே வரும் அப்படின்னா 22,167, 22,726 இதெல்லாம் ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணும் இந்த கேண்டிலுக்கு கீழே முடிஞ்சா. ஓகே, அப்போ வந்து இந்த வாரம் வந்து இந்த 300 பாயிண்ட் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்போம். மேலே போகுமா அப்படின்னா இதுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து வீக்லியில் 24,478, 24,478 போகும். அப்போ மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, 24,751 இருக்குது.
அதுக்கப்புறம் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு, இல்லை இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுனால உங்கள் டார்கெட் வந்து இங்கே வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் இந்த ஏரியாவில் இது பண்ணி ஒரு வாட்டி இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணிடு. 25 270 அந்த 250 72 250 300 ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணுது. இந்த இதுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் ஆகலாம். இந்த கேண்டலுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக போகும். ஓகே, இப்போ வந்து வீக்லியில் இந்த லெவல் பார்த்தாச்சு. மேஜர் சப்போர்ட்டு இந்த லெவலில் இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. என்னோட சார்ட்டில் ஷோ பண்ணுறது என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே அதுக்கு க்ளோஸ் ஆகலைன்னா இந்த ஏரியாவை ஒரு வாட்டி தொட்டு 22 ஒரு வாட்டி தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சார்ட் இருக்கு. இந்த லோ நியராக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு. அது வந்து அப்புறம் பார்ப்போம். இப்போ அடுத்த வாரமே அப்படி இருந்துன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஒரு ஒன்று இதுக்குள்ளே இப்படி 2 வாரம் 3 வாரம் சுற்றணும். அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்னாச்சும் இதுக்குள்ளே சுற்றணும். இதை க்ளோஸ் பண்ணுனா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த டெஸ்ட் பண்ணி இங்கே வந்து க்ளோசிங் வந்து இந்த கேண்டலுக்கு மேலே வச்சான்னா ஃபர்தராக டைரக்ஷன் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். இப்படி போகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்கும். ஆனால் என்னோட சார்ட் செட்டப்பில் இப்படி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கோ இல்லை இப்படி வந்து ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அந்த ஒரு லெவல் சைடு பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக இப்படி போட்டு இதை டச் பண்ணி மந்த்லி இது பண்ணு டச் பண்ணு. இது ஓவராலாக இந்த ஏரியாவை டார்கெட் வந்து எக்ஸிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இதுதான் என்னோட யோசனை. அதே போல் கீழே வந்துச்சுன்னா இது வரைக்கும் மாற்றலாம். ஓகேயா, இதுக்கு வரைக்கும் வந்தால் கூட இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லெவலை பார்ப்போம். இல்லை அப்படின்னா இந்த கேண்டல் கீழே சுற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இது ஒரு சினாரியோ, இது ஒரு சினாரியோ. ஒன்றை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 18 அப்படி இல்லைன்னா சைடு பேஸ் ரெண்டில் தான் வந்து இப்போ இந்த கேண்டல் ரேஞ்சுக்குள்ள. அப்போ இந்த கேண்டலும் இந்த லோ வரும்போது இதுக்கு கீழே நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரிஸ்பெக்டோ இந்த இடத்துல பை பண்ணலாம். திருப்பி க்ளோஸிங் வந்து இங்கே இருக்கும். எப்படி வேணாலும் இந்த இடத்துல நடக்கும். ஓகே, அடுத்தது வந்து டெய்லி வேலைகள் வச்சு. ஓகே, இதான் இருக்கு. அப்போ இந்த வாரம் எந்த மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கு. அப்போ இந்த இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடம் வந்து வீக்லியோட ஹை. ஓகே, இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் இப்போ சாப்டர் பார்த்து சொல்லணும். இந்த ஏரியாவை நம்ம எனக்கு போட்டோம். இந்த ஏரியாவை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இப்போ முடிஞ்ச கேண்டில் ப்ரிஃபரன்ஸு இது வீக்லியோட ஹையும் ட்ரைலரோட ஹை. ஓகே, அப்போ இது வந்து ஃபர்தராக இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்த ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும். அது என்னன்னா 24 265 ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்தராக 24 265 கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் போகும். வீக்லியில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஏரியா 23,675 இந்த ஏரியாவை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இதை கீழே கட் பண்ணி கொஞ்சம் கேண்டில் முடிஞ்சிருக்கு. இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,675 இதை சுற்றிட்டு திருப்பி இதை ஒரு வழி டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இதை கட் பண்ணி இப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு மேலே 24,265 மேலே டெய்லி க்ளோசிங் அப்படின்னா ஃபர்தராக வந்து அகைன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவும் இந்த ஒரு ஏரியாவும் டெஸ்ட் பண்ணிருக்கு. இது வந்து டபுள் டாப் மாதிரி
இந்த இடத்துல மூணாவது இது கட் பண்ண முடியும். இந்த வேவ்ஸ் வந்து இந்த 2 நாள் வந்து ஆர்எஸ்ஐயால கட் பண்ண முடியும். திருப்பி இது கீழே வந்துச்சு அப்படின்னா திருப்பி கீழே வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஃபர்தராக கட் பண்ணி மேலே போச்சுன்னா இது ஆர்எஸ்ஐ மேலே போயிடும், இந்த வேவ்ஸும் மேலே போகும். இது கீழே வந்தாலும் அதுவும் மேலே தான் போகும். அப்போ இந்த இடத்த கட் பண்ணி க்ளோஸ் பண்ணதா அப்படிங்கிறது பாருங்க. மேலே கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போகும், கீழே கட் பண்ணாலும் நினைப்போம். அப்படின்னா என்ன இது என்னன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61 69, அதாவது தென்னாக்கி லைன்ல வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 61 67 ட்ரெயின் ஆனாலும் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கும், சைட்வேஸில் இருக்கும். அந்த அந்த மாதிரி சினாரியோ தான் போயிட்டு பார்க்குறேன். அப்போ இதை கரெக்டாக காட்ட முடியல. பார்த்து ரொம்ப மேட்ச் பண்ணி தான் காட்டணும். ஏன் இது வந்து ரீட் பண்ணி கேட்குறேன். இதனால சரி இது அனுப்ப முடியும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சி பார்த்தீங்கன்னா ஓகே சன்சைட் வந்து ஏரியா இந்த கை வரும், இந்த கை வரும். இது எப்போ கட் பண்ணதோ அது தெரியும். ஓகே திருப்பியும் இந்த ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸோட ஹையில் தான் இருக்கும். ஆனால் ஆர்சி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகலாம். அங்கேருந்து திருப்பி ப்ரைஸ் கீழே வருது. இது மேலே போனாலும் இந்த ப்ரைஸோட ஹை வச்சிருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஃபாலோ ஆகுது, இந்த ஆர்எஃப்ஐயில் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. அகைன் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக போட்டிங்கன்னா சப்போர்ட்டாக வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு மேஜராக ஒரு 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரியோ 4 பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்கன்னா பெஸ்ட் ஆகும். ஓகே அப்போ வந்து இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் ஒரு சப்போர்ட், இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் ஒரு சப்போர்ட், இந்த இடம் ஒரு சப்போர்ட், இந்த இடம் ஒரு சப்போர்ட். ஓகே திருப்பியும் அந்த எனக்கு பட்ஜெட் வந்துச்சோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி ரிவர்ஸ் ஆகும். அதனால தான் நான் சொன்னேன் மார்க்கெட்டிங் விழுந்த உடனே திருப்பி புது ஹை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா கேண்டில் பேஸில் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த கேண்டில் ஒரு பெரிய கேண்டில் விழுதுன்னா அதுக்கு கீழே எப்போ அடுத்த கேண்டில் கட் பண்ணிக்கினாலும் அந்த கேண்டிலோட ஹை மட்டும் தாண்டிட்டு அதை கட் பண்ணி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது வந்து கேண்டில் பேசிஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு சுற்றுறது. இது வந்து ப்ரைஸ் கீழே வந்தாலும் திருப்பியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து சேம் இந்த லைன் இந்த இடம் ஒரு பாருங்கள், இந்த லைன் இப்போ இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுது. ஓகேயா இந்த இடத்துல கட் பண்ணிடுது. அப்போ வந்து ப்ரைஸுக்கு கீழே வந்தால் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு திருப்பி மேலே போச்சுன்னா ஃபர்தராக வந்து இந்த ப்ரைஸ் வந்து திருப்பி கட் பண்ணி மேலே போகும். இல்லை இதில் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா கூட மேலே போயிடும். அதனால இந்த இடம் வந்து திருப்பி இதை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து ஃபர்தராக வந்து இது ஃபுல்லாக கீழே வந்து இதை கட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இல்லை அப்படின்னா இது சைட்வேஸில் இருந்து இது மேலே போச்சுன்னா ப்ரைஸ் 1 2 நாள் இப்படி கீழே வந்துட்டு திருப்பி வந்து மேலே போடுறதுக்கு ரைட் இல்லை அப்படின்னா திருப்பி இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்து கட் பண்ணி இதுக்குள்ளே சுற்றி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அபோவ் 50 இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 50 ரேஞ்சில் தான் இது 50 ரேஞ்சுக்குள்ள ஒரு லைன் போட்டுக்கோங்க 50. ஓகேயா
இது ஆர்டர் எப்படி வேணால் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாம், இது இல்லை 50 எப்படி வேணாலும் போட்டு பார்க்கலாம். இப்போ ஓகே, இப்போ இந்த 50 லைன் போட்டுருக்கீங்களா, இந்த 50 லைனுக்கு கீழே எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 50 ஓகே 51 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இந்த 50 கட் பண்ணுதோ இப்போல்லாம் ப்ரைஸ் மூவ் ஆகும் மேலே. ஓகே, இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிடும். அதே போல் இந்த இடத்த வந்து டச் பண்ணிச்சுன்னா மேலேருந்து கீழே வந்து மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வரும். அப்போ இந்த இதுக்கு ரெஃபரன்ஸாக இதை எடுத்துக்கிட்டு பார்ப்போம். இந்த இதை வந்து டச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கும். இந்த ரேஞ்சை வந்து கட் பண்ணணும். ஓகே, ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரைஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா எடுக்கலாம். 2-3 நாள் கீழே வந்துட்டு இந்த கிளியராக பார்க்கணும்னா 2-3 நாள் பார்க்கணும். இதுதான் இதில் ஒரு இந்த இடத்துல RSI பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃப்ளாட் ஆகிருக்கும். ஓகே, ஃப்ளாட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணும்போது தான் மேலே போயிடும். மேலே போனால் அங்கே நிற்கலாம். அதே போல் RSI பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து டச் பண்ணிடுச்சு. திருப்பி எங்கள் கீழே வரும்போது இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துக்கும், இந்த ஏரியாவில் பை பண்ணி வைக்கணும். ஓகே, இந்த ஏரியாவில் பை பண்ணி வந்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே மேலே போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்த வந்து அது கரெக்டாக கட் பண்ணி இருக்கு அப்படின்னா மேஜராக இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நிறைய இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா இதை கட் பண்ணோன்னா இந்த ப்ரைஸ் இங்கேருந்து தான் ஜம்ப் ஆகும். ஓகே, இந்த ஒர்க்கு இந்த கேண்டலை கூட எடுத்துக்கலாம், இந்த கேண்டில் எடுத்துக்கலாம், இந்த கேண்டில் தான் எடுக்கணும். ஓகே, அடுத்த கேண்டில் எடுத்திருந்தா கூட இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடும், அதெல்லாம் வந்து மேலே போயிடும். இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு, இதே ஃப்ளாட் அப்படியே நீடிச்சினாலும் ப்ரைஸ் வந்து மேலே தான் போயிட்டு. அப்போ RSI இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இப்போ யூனியில் டிபியோட சப்போர்ட் லெவல் வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் லைன் போட்டிருக்கிறது தான் டிவி. ஓகே, மந்த்லி லெவல் வந்து பிளாக் கலரில் போட்டிருக்கேன். ப்ளூ கலர் வந்து ஒரு வீக்லி சப்போர்ட்டுங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல. இப்போ வந்து க்ரீன் லைன் அப்படின்னா 24,265 மேலே அட்லீஸ்ட் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து நீங்கள் மேலே போகணும். மார்க்கெட் வந்து அந்த வீக்லி லெவல் மந்த்லி லெவல் இதெல்லாம் கட் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். கீழே வந்தால் சப்போர்ட் இதில் தூரம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஃபர்தராக இந்த லெவலில் அதுக்கு கீழே ஒரு லெவல் தான் இருக்குது. இந்த கேண்டலோட இந்த மாதிரி ஒரு பெரிய விக்கு வைக்கிறான் அப்படின்னாலே வந்து நான் ஒன்று கீழே போகிறேன் அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த லெவலை வந்து ரீடைப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அர்த்தம். எனவே இப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் வந்து மேலே அதுக்கு மேலே பை பண்ணலாம். கீழே வந்து சப்போர்ட் லெவல் இந்த சப்போர்ட் லெவல் இந்த லெவலில் பார்த்துக்கலாம். ஓகே, ஏதோ ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பார்த்துட்டு ஃபர்தராக ஏதாவது இது பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது லெவல்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன். ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 4 பேர் பண்ணுங்கள். நார்மலாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டேன். உங்களை மாதிரி ஏதாவது வேறு யாருக்காவது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யார் பெருசாக ஷேர் பண்ணுற மாதிரி இல்லை, என்னோடய பிசி மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஒரு 4 பேருக்கும் எதுக்கும் யூஸ் ஆனால் நல்லது. அப்போ தான் ஒரு 1000 பேருக்கு மேலே வந்துச்சுன்னா தான், ஒரு மினிமம் ஒரு 1000 பேருக்கு மேலே வந்துச்சுன்னா தான் இண்டிகேட்டர் நியூஸில் 2வது நியூஸில் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து
நான் ஷேர் பண்ணணும்னு வச்சுருக்கேன். அது வரைக்கும் ஜஸ்ட்டு இப்படி பிளைண்டாக தான் போட்டுட்ருப்பேன். அது ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா பார்ப்போம். இது என்ன டைம் யூஸ் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோங்களா இல்லைங்களா. அதனால் ரைட் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓரளவுக்கு வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.